இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 111. மீண்டும் அந்த தரைப்பகுதி பழைய நிலைமைக்கு மாறியவுடன் ராஜசிம்மன் அவர்கள் பக்கம் திரும்பி, சரி வாருங்கள் செல்லலாம் என்றார். இப்போது எங்கே அரசே? உங்கள் பட்டறைக்கு சென்று அந்த ஆத்மசக்தி கற்களை எடுக்கப் போகிறோமா என்று வினய் ஆவலுடன் கேட்டான். இல்லை, நாம் வந்த வழியே மீண்டும் சென்று அந்த நீண்ட ரகசிய அறையை மூட வேண்டும் என்றார் ராஜசிம்மன் தீர்க்கமாக கூறினான். என்னது, வெறும் இதை பார்த்துவிட்டு போகவா அவ்வளவு பெரிய ஆபத்தான இருளை கடந்து வந்தோம்? நாம் இன்னும் எதையுமே எடுக்கவில்லையே என்று வினய் ஏமாற்றத்துடன் கத்தினான். ஆம் மாணவனே, இதுவே இப்போது மிக முக்கியமான பணி. ஒரு பேரழிவு இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதை உறுதி செய்வதே ஒரு அரசனின் முதல் கடமை. இதை பற்றி இப்போது சொன்னால் உனக்கு புரியாது என்று கூறிவிட்டு அவர் வெளியேறத் தொடங்கினார். அவர்கள் வெளியே வரும்போது அந்த பாதையில் மீண்டும் பழைய இருள் சூழத் தொடங்கியது. அரசே, வரும்போது உங்கள் கையிலிருந்த அந்த சிவப்பு ஒளியை பின்தொடர்ந்து எப்படியோ வந்துவிட்டோம். ஆனால் இப்போது மீண்டும் அந்த அடர்ந்த இருளுக்குள் செல்வது எப்படி? வழி தெரியாதே என்று ராணி நடுக்கத்துடன் கேட்டாள். ராஜசிம்மன் அவர்களை திரும்பி பார்த்தார். அவர் முகம் இப்போது இன்னும் தீவிரமாக மாறியிருந்தது. ஒரு வழி இருக்கிறது, ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்றார். என்ன ஆபத்து அரசே? இப்போது நான் இந்த கதையை மூடியவுடன் அந்த பெரும் இருளுக்கு நடுவே தூரத்தில் ஒரு விளக்கின் மெல்லிய ஒளி உங்களுக்கு தென்படும். அந்த ஒளி உங்கள் கண்ணில் பட்ட அடுத்த நொடி உங்களால் எவ்வளவு வேகத்தில் ஓட முடியுமோ அவ்வளவு வேகத்தில் அந்த விளக்கை நோக்கி ஓட வேண்டும் என்றார். வினய் குழப்பத்துடன் கேட்டான். ஏன் அரசே, வரும்போது நீங்கள் மெதுவாக வரச் சொன்னீர்கள், இப்போது ஏன் ஓடச் சொல்கிறீர்கள்? ராஜசிம்மன் விளக்கினார். இதற்கு ஒரு நுட்பமான காரணம் இருக்கிறது. இந்த மாய பாதையில் உள்ள விளக்குகள் ஒரு திசையில் செல்லும்போது மட்டும்தான் கண்களுக்கு தெரியும். நாம் இங்கிருந்து வெளிச்சத்தை நோக்கி செல்லும்போது அந்த ஒளி நம் கண்களில் தெளிவாக தெரியும். ஆனால் அதே சமயம் உள்ளே நுழைந்த அந்த மர்ம நபர் எப்போது நுழைந்தான் என்று நமக்கு தெரியாது. அவன் ஒருவேளை பல நாட்களாக இந்த இருளில் சிக்கியிருந்தால் இப்போது நாம் கதவை திறந்தவுடன் அவனுக்கும் அந்த வெளிச்சம் தெரியும். அவனும் வெளியேற முயற்சிப்பான். ராணி சட்டென்று அதை புரிந்து கொண்டாள். புரிகிறது அரசே, அவன் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி வெளியே தப்பிச் செல்வதற்கு முன்பே நம்மில் யாராவது ஒருவர் வெளியேறிவிட வேண்டும். அப்போதுதான் அந்த மர்ம நபரை நாம் தடுத்து நிறுத்த முடியும். அதனால்தான் எங்களை அழைத்து வந்தீர்களா? ராஜசிம்மன் அவளை பெருமையுடன் பார்த்தார். சரியாக புரிந்து கொண்டாய் ராணி. நான் மட்டும் தனியாக வந்திருந்து ஒருவேளை அந்த இருளில் மாட்டிக்கொண்டால் வெளியே தகவல் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள். நம்மில் யாராவது ஒருவர் வெளியேறினாலும் மற்றவரை காப்பாற்ற முடியும். அதற்காகத்தான் உங்களை அழைத்து வந்தேன். இப்போது கதவை மூடுகிறேன், ஓட தயாராகுங்கள். ஒருவேளை நாம் செல்வதற்குள் அந்த பெட்டக கதவு மூடப்பட்டால் என்று வினய் தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கேட்டான். அப்படி ஏதேனும் விபரீதம் நடந்தால் உங்கள் கையில் இருக்கும் அந்த சிவப்பு நிற ஒளியை மீண்டும் பிரகாசமாக எரியச் செய்யுங்கள். அது நம்மை ஒன்றாக வைத்திருக்க உதவும். நாம் ஒரே இடத்தில் இருந்தால் மற்றவர் வந்து நம்மை மீட்க முடியும் என்றார் ராஜசிம்மன். அப்படி செய்தால் மீண்டும் வெளிச்சம் தெரியுமா என்று கேட்டான் வினய். இல்லை, ஆனால் நாம் சிதறி போகாமல் இருப்போம். கவலை வேண்டாம். எனது தந்தை எப்படியாவது நம்மை தேடி இங்கு கண்டிப்பாக வருவார். அவரிடம் ஒரு அபூர்வமான சக்தி இருக்கிறது. அவர் இந்த அறைக்குள் நுழையாமலேயே தனது மந்திர ஆற்றலால் நம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுவார். அவர் வந்தால் நாம் எளிதாக வெளியேறிவிடலாம் என்று நம்பிக்கையூட்டும் விதமாக கூறிவிட்டு அந்த அறையின் கதவை மூடினார். அந்த கனமான கதவு மூடிய அடுத்த வினாடி இருள் அவர்களின் கண்களை மறைத்தது. ஆனால் தூரத்தில் ஒரு மிக மெல்லிய நட்சத்திரம் போல அந்த விளக்கின் ஒளி தெரிந்தது. ஒருவேளை அவன் வெளியேறினாலும் நான் ஏற்கனவே பாதுகாப்பு கவச்சத்தை செயல்படுத்திவிட்டேன். இந்த அறையிலிருந்து நம்மை தவிர வேறு யாராவது வெளியே சென்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றான். அவன் கொல்லப்படுவானா? சரி, ஒருவேளை அவன் வெளியே சென்றவுடன் விளக்கை அணைத்துவிட்டால் நாம் இங்கே நிரந்தரமாக மாட்டிக்கொள்ள வேண்டியதுதானே என்று வினய் கேட்க, கவலை கொள்ளாதே. இங்கு வருவதாக எனது தந்தையிடம் கூறிவிட்டுதானே வந்தோம். நாம் வர தாமதமானால் நிச்சயமாக தந்தை நம்மை தேடி வருவார். அவர் நம்மை தற்காப்பார் என்றான். ஆனால் இங்கு நுழைந்த மர்மமான மனிதன் என்று கூறி முடிப்பதற்குள் வாயை மூடினார் ராஜசிம்மன். எதையோ கூற வந்தவர் ஏன் எதற்காக தயங்குகிறார் என்று ராணி குழம்பினாள். அப்படியென்றால் இந்த இடம் எப்படிப்பட்டது? எதற்காக யாரையும் இங்கே நீண்ட நாட்கள் இருக்கவிடக்கூடாது என்று அரசர் விரும்புகிறார்? ஒருவேளை அந்த கத்தியின் காரணமா அல்லது இருளின் காரணமா என்று எண்ணியபடி, அரசே தெளிவாக கூறுங்கள் என்றாள். ஆனால் நீ இந்த இடத்திற்கு வந்துவிட்டாய். இந்த இடத்தின் ரகசியத்தை காப்பாற்றுவது இப்போது உங்கள் கடமை. ஆகையால் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதும் அவசியமே. அந்த கத்தியின் வெறியை அடக்க அந்த மகான் எதற்கு அவ்வளவு சிரமப்பட்டார் என்றால், அந்த கத்தி தனது உரிமையாளரை இழந்தது. அதன் உரிமையாளர் மறைந்த அடுத்த கணமே அந்த கத்தி கட்டுக்கடங்காத ஆக்ரோஷத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தத் தொடங்கியது.
அதன் முன்னால் நிற்பது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, மாபெரும் ராட்சச அரக்கனாக இருந்தாலும் சரி, அது எதையும் பொருட்படுத்தாமல் அனைவரையும் கொன்று வீழ்த்தி அந்த சடலங்களின் மீது இரத்த அபிஷேகம் செய்யும் அளவிற்கு கொடூரமானதாக மாறியிருந்தது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் பல தேவர்களும் அரசர்களும் மடிந்தனர். அப்போது கடவுள்களுக்குள் ஏற்பட்ட மாபெரும் யுத்தத்தில் ஒரு கடவுளை இருள் பிரபஞ்சத்திற்குள் அடைக்க மற்ற அனைத்து கடவுள்களும் தங்கள் சக்தியை இழந்திருந்த நேரம் அது. அந்த இக்கட்டான நேரத்தில்தான் தனது எஜமானனை இழந்த இந்த கத்தி கடவுளுக்கே சவால் விடும் அளவிற்கு தீய சக்தியாக உயர்ந்தது. ஒரு ஆன்மீக ஆத்மசக்திக்கு இவ்வளவு பலமா என அவர்கள் வியந்தனர். அப்போதுதான் அனைவருக்கும் ஒன்று புரிந்தது. கடவுள்கள் உருவாக்கும் சக்தியை விடவும் ஒருவன் தனது எஜமானனிடம் காட்டும் உண்மையான உணர்வுடன் கூடிய ஆன்மீக ஆத்மசக்தி எவ்வளவு மகத்தானது என்பது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கத்தியை கட்டுப்படுத்த தனது உயிரையே விட்டாரே அந்த மகான். அவர் யார்? அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டனர். ராஜசிம்மன் தொடர்ந்தார். அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவரோட இந்த ரகசியம் இதுவரை வெளியே யாருக்கும் தெரியாது. அனைவரும் அவர் துரோகத்தால் இறந்தார் என்றுதான் நினைக்கிறார்கள். உண்மையில் அவர் அப்படி இறக்கவில்லை. தனது முழு சக்தியையும் இங்கே செலவழித்ததால்தான் அவர் மறைந்தார். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புனித அரசர் வாழ்ந்தார். அவர் ஒரு விண்வெளி கால சக்தியின் மூலமாக தான் வாழ்ந்த காலத்திலிருந்து முன்னோக்கி வந்து இந்த கத்தியின் சீற்றத்தை குறைக்க தனது ஆத்மசக்தி முழுவதையும் கொடுத்து இதை கட்டுப்படுத்தினார். அதன் பிறகு அவர் ஏற்பட்ட மாற்றம்தான் சில 100 ஆண்டுகளாக அவர் ஒரு மனித அரசராக வாழ்ந்தார். இந்த உண்மை எங்களது வம்சாவளிக்குத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏனெனில் அவர் எங்களது முன்னோர். இந்த கத்தியின் இருப்பு யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் இதை ரகசியமாக வைத்தார். என்ன சொல்கிறீர்கள்? புனித அரசரை விடவும் அந்த கத்தியை பயன்படுத்தியவர் சக்தி வாய்ந்தவரா என்று கேட்டான் வினய். அதற்கு ராஜசிம்மன், அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. புனித அரசர் இதை மாற்றிய பிறகு எங்களது சந்ததியினரிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் காலப்பயணத்தை மேற்கொண்டு நிகழ்காலத்திற்கு சென்று விட்டார். அங்கே அவர் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் அவர் எங்கே போனார், என்ன ஆனார் என்பது தெரியாததால் அவர் எங்களோடுதான் வாழ்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் யார் என்பதை கடைசி வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான். அப்படியென்றால் காலத்தை மாற்றி மாபெரும் மர்மங்களைச் செய்த புனித அரசர் மீண்டும் ஒரு சாதாரண மனிதராக காலம் கடந்து வந்து விட்டாரா? எந்த காலத்திற்கு வந்தார்? இப்போது நடக்கும் காலத்திற்கா அல்லது முன்னரேவா என வினய் வினவினான். ராஜசிம்மன் கூறினார், அது எனக்கு தெரியவில்லை. புனித அரசர் கடைசியாக யாழியுடன் போரில் சண்டையிட்ட பிறகுதான் இவை அனைத்தும் நடந்தன. யாழியின் வீழ்ச்சியின் போது ஏற்பட்ட ஒரு இடமாற்றத்தில்தான் அவர் முன்னோக்கிச் சென்று இதையெல்லாம் செய்தார் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். பிறகு அவர் மீண்டும் யாழி அழிந்த அதே காலத்திற்கே திரும்பிச் சென்று விட்டதாகவும் கேள்வி. ஆனால் அதன் பிறகு அவர் வெளிப்படவே இல்லை. அவர் எப்போது தோன்றினார், எங்கு சென்றார் என்பது இன்று வரை புரியாத புதிராகவே இருக்கிறது. ஒருவேளை அவர் பிரபஞ்ச கால சுழற்சிக்குள்ளேயே மாட்டிக்கொண்டாரோ என்னவோ என்று விவரித்தார். இதை கேட்ட ராணி, யாழியின் அழிவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் புனித அரசர் இறந்ததற்காகத்தானே யாழி மாபெரும் யுத்தமையே மேற்கொண்டது. இதில் எது உண்மை? யாழியின் வீழ்ச்சிக்கு பிறகு புனித அரசர் இறந்தாரா அல்லது புனித அரசரின் வீழ்ச்சியினால்தான் யாழி மனிதர்களுடன் போர் தொடுத்ததா என்று குழப்பத்துடன் பெருமூச்சு விட்டாள். தொடரும். ஆனால் நீ இந்த இடத்திற்கு வந்துவிட்டாய். இந்த இடத்தின் ரகசியத்தை காப்பாற்றுவது இப்போது உங்கள் கடமை. ஆகையால் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதும் அவசியமே. அந்த கத்தியின் வெறியை அடக்க அந்த மகான் எதற்கு அவ்வளவு சிரமப்பட்டார் என்றால், அந்த கத்தி தனது உரிமையாளரை இழந்தது. அதன் உரிமையாளர் மறைந்த அடுத்த கணமே அந்த கத்தி கட்டுக்கடங்காத ஆக்ரோஷத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தத் தொடங்கியது. அதன் முன்னால் நிற்பது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, மாபெரும் ராட்சச அரக்கனாக இருந்தாலும் சரி, அது எதையும் பொருட்படுத்தாமல் அனைவரையும் கொன்று வீழ்த்தி அந்த சடலங்களின் மீது இரத்த அபிஷேகம் செய்யும் அளவிற்கு கொடூரமானதாக மாறியிருந்தது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் பல தேவர்களும் அரசர்களும் மடிந்தனர். அப்போது கடவுள்களுக்குள் ஏற்பட்ட மாபெரும் யுத்தத்தில் ஒரு கடவுளை இருள் பிரபஞ்சத்திற்குள் அடைக்க மற்ற அனைத்து கடவுள்களும் தங்கள் சக்தியை இழந்திருந்த நேரம் அது. அந்த இக்கட்டான நேரத்தில்தான் தனது எஜமானனை இழந்த இந்த கத்தி கடவுளுக்கே சவால் விடும் அளவிற்கு தீய சக்தியாக உயர்ந்தது. ஒரு ஆன்மீக ஆத்மசக்திக்கு இவ்வளவு பலமா என அவர்கள் வியந்தனர். அப்போதுதான் அனைவருக்கும் ஒன்று புரிந்தது.
கடவுள்கள் உருவாக்கும் சக்தியை விடவும் ஒருவன் தனது எஜமானனிடம் காட்டும் உண்மையான உணர்வுடன் கூடிய ஆன்மீக ஆத்ம சக்தி எவ்வளவு மகத்தானது என்பது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கத்தியை கட்டுப்படுத்த தனது உயிரையே விட்டாரே அந்த மகான். அவர் யார்? அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டனர். ராஜசிம்மன் தொடர்ந்தார். அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவரோட இந்த ரகசியம் இதுவரை வெளியே யாருக்கும் தெரியாது. அனைவரும் அவர் துரோகத்தால் இறந்தார் என்றுதான் நினைக்கிறார்கள். உண்மையில் அவர் அப்படி இறக்கவில்லை. தனது முழு சக்தியையும் இங்கே செலவழித்ததால் தான் அவர் மறைந்தார். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புனித அரசர் வாழ்ந்தார். அவர் ஒரு விண்வெளி கால சக்தியின் மூலமாக தான் வாழ்ந்த காலத்திலிருந்து முன்னோக்கி வந்து இந்த கத்தியின் சீற்றத்தை குறைக்க தனது ஆத்மசக்தி முழுவதையும் கொடுத்து இதை கட்டுப்படுத்தினார். அதன் பிறகு அவர் ஏற்பட்ட மாற்றம்தான் சில 100 ஆண்டுகளாக அவர் ஒரு மனித அரசராக வாழ்ந்தார். இந்த உண்மை எங்களது வம்சாவளிக்குத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏனெனில் அவர் எங்களது முன்னோர். இந்த கத்தியின் இருப்பு யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் இதை ரகசியமாக வைத்தார். என்ன சொல்கிறீர்கள்? புனித அரசரை விடவும் அந்த கத்தியை பயன்படுத்தியவர் சக்தி வாய்ந்தவரா என்று கேட்டான் வினய். அதற்கு ராஜசிம்மன், அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. புனித அரசர் இதை மாற்றிய பிறகு எங்களது சந்ததியினரிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் காலப்பயணத்தை மேற்கொண்டு நிகழ்காலத்திற்கு சென்று விட்டார். அங்கே அவர் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் அவர் எங்கே போனார், என்ன ஆனார் என்பது தெரியாததால் அவர் எங்களோடுதான் வாழ்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் யார் என்பதை கடைசி வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான். அப்படியென்றால் காலத்தை மாற்றி மாபெரும் மர்மங்களைச் செய்த புனித அரசர் மீண்டும் ஒரு சாதாரண மனிதராக காலம் கடந்து வந்து விட்டாரா? எந்த காலத்திற்கு வந்தார்? இப்போது நடக்கும் காலத்திற்கா அல்லது முன்னரேவா என வினய் வினவினான். ராஜசிம்மன் கூறினார், அது எனக்கு தெரியவில்லை. புனித அரசர் கடைசியாக யாழியுடன் போரில் சண்டையிட்ட பிறகுதான் இவை அனைத்தும் நடந்தன. யாழியின் வீழ்ச்சியின் போது ஏற்பட்ட ஒரு இடமாற்றத்தில்தான் அவர் முன்னோக்கிச் சென்று இதையெல்லாம் செய்தார் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். பிறகு அவர் மீண்டும் யாழி அழிந்த அதே காலத்திற்கே திரும்பிச் சென்று விட்டதாகவும் கேள்வி. ஆனால் அதன் பிறகு அவர் வெளிப்படவே இல்லை. அவர் எப்போது தோன்றினார், எங்கு சென்றார் என்பது இன்று வரை புரியாத புதிராகவே இருக்கிறது. ஒருவேளை அவர் பிரபஞ்ச கால சுழற்சிக்குள்ளேயே மாட்டிக்கொண்டாரோ என்னவோ என்று விவரித்தார். இதை கேட்ட ராணி, யாழியின் அழிவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் புனித அரசர் இறந்ததற்காகத்தானே யாழி மாபெரும் யுத்தமையே மேற்கொண்டது. இதில் எது உண்மை? யாழியின் வீழ்ச்சிக்கு பிறகு புனித அரசர் இறந்தாரா அல்லது புனித அரசரின் வீழ்ச்சியினால்தான் யாழி மனிதர்களுடன் போர் தொடுத்ததா என்று குழப்பத்துடன் பெருமூச்சு விட்டாள். தொடரும்.